உள்ளே வரும் NIA ஒருத்தரும் தப்ப முடியாது. ஸ்டாலினுக்கு சிக்கல் மேல் சிக்கல். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக பரபரப்பை ஏற்படுத்தியது புலம்பெயர் தொழிலாளி மீது நடந்த தாக்குதல் சம்பவம் தான். மக்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. பலருக்கும் திருத்தணியில் நடந்த சம்பவம் மட்டுமே தெரிந்திருக்கும். ஆனால் கோவையில் நடந்த சம்பவம் தான் தற்போது ஸ்டாலின் அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் 28ஆம் தேதி கோயம்புத்தூர் உக்கடம் பகுதியில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளி சூரஜ் மற்றும் அவரது நண்பர் ராகேஷ் ஆகியோர் வேகமாக வந்த ஒரு ஆட்டோவால் மோதி விபத்தை தடுத்து தப்பித்தனர். இதனை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பியுள்ளார் சூரஜ். இந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் முகமது பாஜித் கான் அவரது நண்பரை அழைத்து வந்து இருவரும் சேர்ந்து சூரஜை கடுமையாக தாக்கியுள்ளனர். கடுமையாக தாக்கப்பட்ட சூரஜ் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சூரஜ் ஹோட்டலில் வேலை பார்த்தவர். சமீப காலமாக தினசரி கூலி தொழிலாளியாக வாழ்ந்து வந்தார். இந்த சம்பவம் நாட்டில் சோகத்தில் தள்ளியது. இப்போது புரியாத விஷயம் என்னவென்றால், உயிரிழந்த சூரஜ் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இந்து புலம்பெயர் தொழிலாளி. அவரின் நண்பர் ராகேஷ். முதன்மை குற்றவாளி முகமது பாஜித் கான் ஒரு தீவிர இஸ்லாமிய சிந்தனை கொண்டவர் என்றே கூறப்படுகிறது. இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக ஆட்சியில் பிற மாநிலங்களில் இருந்து வந்த ஏழை புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்ந்து தாக்குதல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். 3 நாட்களில் 2 தாக்குதல்கள், அதில் ஒன்று உயிரிழப்பாக முடிந்துள்ளது. இது வட தென் அரசியல் பிளவை அபாயகரமான அளவுக்கு சாதாரணமாக்கி வருவதை உணர்த்துவதாக கூறப்படுகிறது. இது சாதாரண சாலை வாக்குவாதம் மட்டுமல்ல. திமுக ஆட்சியில் தீவிரவாத அமைப்புகள் தண்டனை இல்லாமல் இருப்பதால் இப்படி அச்சமின்றி செயல்படுகின்றன என்பதையும் இது காட்டுகிறது. இது முதல் சம்பவம் இல்லை. கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது தாக்குதல், அவமதிப்பு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ரயில்களில் பயணித்த புலம்பெயர் தொழிலாளி ஒருவரை 4 சிறார்கள் சரமாரியாக கத்தியால் தாக்கிய சம்பவம் வீடியோ வெளியாகி காவல்துறை அவர் சுற்றுலா வந்தவர் என சொல்லி மீண்டும் அவரது ஊருக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து அரசியல் விமர்சகர்கள் கூறியதாவது: மொழி அரசியல் மற்றும் பிற மாநில அடையாள அரசியல் காரணமாக வெளிமாநில தொழிலாளர்களுக்கு எதிரான மனப்பான்மை அதிகரித்து வருவதாகவும் இது சமூக ஒற்றுமைக்கு ஆபத்தான நிலையை உருவாக்குவதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தை எல்லாம் மூடி மறைத்த திமுக அரசு இதுவே பாஜக ஆட்சி செய்யக்கூடிய பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலத்தில் நடந்திருந்தால் உடனடியாக கண்டனம் தெரிவித்திருக்கும். இது அரசியல் நோக்கமுள்ள இரட்டை நிலைப்பாட்டை காட்டுவதாக கூறப்படுகிறது. NIA விசாரிக்கும் பட்சத்தில் திமுக அரசின் உளவுத்துறைக்கு சிக்கலாக அமையும் என்றே பார்க்கப்படுகிறது.